ஸ்ரீ சதுரசித்தி லிங்க மாஹாத்மியம் 30ஆம் அத்தியாயம். ஷவண ஈஸ்வர லிங்கம். குறிப்பு: இந்த அத்தியாயம் இதில் கொடுக்கப்பட்டுள்ள ஷியாவண பார்கவரின் கதையை அடிப்படையாக கொண்டது. ஒரே வித்தியாசம் என்னவென்றால், இதில் ஷியாவணர் தனது தவ சக்தியினால் தேவேந்திரனின் கரத்தை முடக்கினார். அதே நேரத்தில் இங்கே ஷியாவணர் மகாகால வனத்தில் ஒரு லிங்கத்தை சாந்தப்படுத்தியதற்கு பெருமை வழங்கப்படுகிறது. இது பின்னர் ஷியாவண முனிவரின் பெயரால் ஷியாவணேஸ்வரர் என்று பிரபலமானது. ஸ்ரீ விஸ்வநாதர் கூறினார்: தேவி, ஷியாவணேஸ்வர லிங்கம் 30வது தெய்வம் என்பதை அறிந்து கொள்வாய். அதனை கண்டாலே போதும் ஒருவர் ஸ்வர்க்கத்திலிருந்து வீழ்ச்சி அடைவதில்லை. ஷியாவண என்ற ஒரு பெரிய முனிவர் இருந்தார். பிருகு என்ற மற்றொரு பெரிய முனிவரின் மைந்தர். அவர் உணவு உட்கொள்ளாமல் பல ஆண்டுகளாக பிதஸ்தாவின் கரையில் ஒரு கம்பம் போல நிலையாக இருந்து தவம் செய்தார். நீண்ட நேரம் செல்ல செல்ல பிராமணர் ஒரு எறும்பு புற்றாலும் படர் கொடிகளாலும் முழுமையாக மூடப்பட்டிருந்தார். எறும்புகள் நடைமுறையில் சிதறி கிடந்தன. முழுமையாக மூடப்பட்டிருந்த அந்த புத்திசாலி முனிவர் ஒரு பெரிய களிமண் கட்டியை போல தோன்றினார். ஷர்யாதி என்ற ஒரு நீதியுள்ள மன்னன் மகிழ்ச்சியுடன் தனது குடும்பத்தினருடன் அந்த அற்புதமான காட்டில் விளையாடுவதற்காக அந்த இடத்திற்கு வந்தான். அவரது பரிவாரத்தில் 4000 பெண்கள் இருந்தனர். ஆனால் அவருக்கு சுகன்யா என்ற ஒரு மகள் மட்டுமே இருந்தாள். அழகான புருவங்களை கொண்ட ஒரு பெண். அவள் அனைத்து அலங்காரங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தாள். தன் பெண் தோழர்களால் சூழப்பட்ட அவள் சுற்றி திரிந்து, அதாவது வலம் வந்து, எறும்பு புற்றில் பார்கவ முனிவரின் 2 விழிகளையும் தனியாக கண்டாள். ஆர்வத்தால் இது என்ன என்று உச்சரித்தாள். தன் புத்தி மயக்கமடைந்து விழிகளை ஒரு முள்ளால் குத்தினாள். அவளால் விழிகளில் குத்தப்பட்டதால் அவர் ஷியாவண முனிவர் மிகவும் வருத்தமடைந்தார். அதன் பிறகு ஷர்யாதியின் வீரர்களின் சிறுநீர் மற்றும் மலம் அடைப்பட்டது. சிறுநீர் மற்றும் மலம் அடைப்பட்ட போது மன்னன் கோபத்தால் அதிகமாக வீக்கமடைந்தான். கோபமடைந்த மன்னன் தடுமாறும் வார்த்தைகளில் உரையாடினான்: உன்னத ஆன்மா கொண்ட பார்கவரை யார் புண்படுத்தியது? வயதான முனிவர் எப்போதும் தவத்தில் ஈடுபட்டுள்ளார். அவர் அசாதாரணமாக கோபமாக இருக்க வாய்ப்புள்ளது. தெரிந்தோ தெரியாமலோ இந்த குற்றம் செய்யப்பட்டுள்ளது. வெளிப்படையாக பேசுங்கள், உரையாடுங்கள், தாமதிக்காதீர்கள். அனைத்து வீரர்களும் கூறினர்: எங்களுக்கு எந்த தவறும் தெரியாது. அப்போது மன்னன் வற்புறுத்தும் வார்த்தைகளையும் கடுமையான மிரட்டல்களையும் பயன்படுத்தினார். மேலும் அவர் மீண்டும் மீண்டும் தன் மக்களை சோகத்துடன் கேட்டார். தன் தந்தை வருத்தமடைந்ததை கண்ட சுகன்யா அவரிடம் கூறினாள்: எறும்பில் ஏதோ ஒரு விலங்கு எனக்கு காணப்பட்டது. அது மிகவும் மின்னும் தன்மையுடன் தோன்றியது. அது ஒரு ஒளிரும் புழுவை போல தோன்றியது. நான் அதன் அருகில் சென்று அதை குத்தினேன். இதை கேட்டதும் ஷர்யாதி மன்னன் விரைவாக எறும்பு புற்றிற்கு சென்றான். அங்கே அவன் நீண்ட காலமாக தவம் செய்து கொண்டிருந்த வயதான பார்கவ முனிவரை கண்டான். தன் படையின் சார்பாக மன்னன் பயபக்தியுடன் தனது கரங்களை கூப்பி கேட்டான்: பிராமணரே, அறியாமையால் அந்த பெண் தம்மை புண்படுத்தி விட்டாள். இந்த பெண்ணையே நான் தமக்கு கொடுக்கிறேன். அவள் புனித பிரமாணங்களை செய்து அதில் உறுதியாக இருக்கிறாள். அவளை மனைவியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். சிறந்த பிராமணரே, மகிழ்ச்சியாகுங்கள். அப்போது பிருகுவின் மகனான ஷியாவணர் அரசரிடம் கூறினார்: அப்படியானால் நான் அவளை ஏற்றுக்கொண்டு மன்னித்து விடுவேன் என்று மன்னர் தன் மகளை ஷியாவண முனிவருக்கு கொடுத்தார். அந்த பெண்ணை ஏற்றுக்கொண்ட புனித முனிவர் மகிழ்ச்சி அடைந்தார். அதன் பிறகு மன்னர் தனது படையுடன் தனது நாட்டிற்கு சென்றார். ஒரு முனிவரை, புகழத்தக்க எழுத்து ரீதியான சுகன்யாவை தனது கணவராக பெற்ற பிறகு அவளுடைய தவங்கள் மற்றும் அனுஷ்டானங்கள் மூலம் மகிழ்ச்சியுடன் அவருக்கு சேவை செய்தார்.
சிறிது நேரம் சென்ற பிறகு, என் அன்பானவரே, நாசத்தியர்கள் எனப்படும் அஸ்வினிகள் சுகன்யா நீராடிவிட்டு மெல்லிதான உடையணிந்து திரும்புவதைக் கண்டனர். தேவர்களின் அரசரின் மகளைப் போன்ற அழகான அங்கங்களை கொண்ட அந்த கன்னிகையை கண்டு அவர்கள் அவளை அணுகி, மிகவும் அழகான பெண்மணியே, தாம் யாருக்கு சொந்தமானவர் என்று கேட்டார்கள். மிகவும் அதிர்ஷ்டசாலி, மிகவும் கற்புமிக்க அந்த பெண்மணி, நான் ஷதியாதியின் மகள் என்றும் முனிவர் ஷெவணரின் மனைவி என்றும் கூறினார். பின்னர் 2 ஆஷ்வின்களும் புன்னகைத்து கொண்டே மீண்டும் அவளிடம் கூறினார்கள், அழகான நீ ஏன் இவ்வளவு வயதான சிதைந்த கணவனை கொண்டிருக்கிறாய்? நல்ல பெண்ணே, இப்போது மையல் விளையாட்டின் இன்பத்திலிருந்து நீ விலக்கப்பட்டிருக்கிறாய். பழைய ஷாவணனை நிராகரி. அவனை விட்டுவிட்டு எங்களில் ஒருவரை உன் கணவராக கவர்ந்திடு. தெய்வீக வயிற்றில் பிறந்த ஒருவரின் மகிமையை கொண்ட பெண்ணே, உன் இளமையை இவ்வாறு வீணாக்காதே. இவ்வாறு கூறப்பட்டவுடன் சுகன்யா 2 சகோதரர்களிடம் அஸ்வினிகளிடம் உரையாடினார். நான் ஷெவண முனிவரிடம் பற்று கொண்டவள். என் பகவானே, இப்படி என்னை குறித்து எந்த சந்தேகமும் கொள்ளாதே. பின்னர் அவர்கள் மீண்டும் அவளிடம் கூறினார்கள், அவர்கள் தெய்வீக மருத்துவர்கள் ஆனவர்கள் கூறினார்கள், நாங்கள் உங்கள் கணவரை இளமையாகவும் அழகாகவும் மீண்டும் மாற்றுவோம். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் அற்புதமான இடுப்புக்கூட்டின் பெண்ணே, தாங்கள் என்னை அழைக்கிறீர்கள். அநேகமாக உரை பின்வருமாறு குறிப்பிடுகிறது. நாங்கள் அனைவரும் மூவரும் உங்கள் முன் நிற்போம். நீங்கள் யாரை உங்கள் கணவராக அழைப்பீர்களோ அவர் உங்கள் கணவராக இருப்பார். அவர்களின் வார்த்தைகளை கேட்டதும் பிருகுவின் மைந்தனுக்கு அவள் இந்த ஆலோசனையை தெரிவித்தாள். அதனை கேட்டதும் ஷாவணர் முனிவர் தனது மனைவியிடம் கூறினார், அது நடக்கட்டும். அவர்கள் இளவரசியிடம் கூறினார்கள், உங்கள் கணவர் தண்ணீரில் இறங்கட்டும். பின்னர் அழகான அம்சங்களை தேடிய ஷாவணன் உடனடியாக தண்ணீரில் நுழைந்தார். அஸ்வினிகளும் ஒரே நேரத்தில் ஏரிக்குள் நுழைந்தார்கள். என் அன்பானவரே, சிறிது நேரத்திற்கு பிறகு அவர்கள் அனைவரும் ஏரியிலிருந்து வெளிப்பட்டனர். அனைவருக்கும் தெய்வீக வடிவங்களும் அம்சங்களும் இருந்தன. அவர்கள் சமமாக இளமையாக இருந்தனர். அவர்களுக்கு தெய்வீக காதணிகள், அதாவது செவி அணிகள் இருந்தன. ஒரே மாதிரியான வேடம் மற்றும் உடையுடன் அனைவரும் மனதிற்கு மகிழ்ச்சி அளித்தனர். அவர்கள் அனைவரும் கூட்டாக கூறினார்கள், சிறந்த நிறம் கொண்ட பெண்ணே, அழகான பெண்ணே, எங்களில் ஒருவரை உங்கள் கணவரைப் போல அற்புதமாக மற்றும் விரும்பத்தக்க ஒருவரை தேர்ந்தெடுங்கள். அவர் அனைவரும் ஒரே மாதிரியான வடிவங்களிலும் அம்சங்களிலும் அங்கே நிற்பவள் அதனை கவனித்தாள். அது தனது மன மற்றும் அறிவுசார் சக்திகளை பயன்படுத்தி அவள் தன் கணவரை கண்டு அவரை கவர்ந்தாள். விரும்பிய இளமை கொண்ட இளமை வசீகரங்களுடன் கூடுதலாக தனது மனைவியை மீட்டெடுத்த பின்னர் ஷாமணன் மகிழ்ச்சி அடைந்தார். மிகவும் புத்திசாலித்தனமான முனிவர் நாசத்தியர்களிடம் இந்த வார்த்தைகளை கூறலானார். உங்களால் நான் அழகான அம்சங்களை கொண்ட இளைஞனாக மாற்றப்பட்டதாலும் என்னுடைய இந்த மனைவியை நான் மீண்டும் பெற்றதாலும் தேவர்களின் அரசர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே உங்கள் இருவரையும் சோமவாயினிகளாக சோமரசத்தில் பங்கு பெற தகுதியானவர்களாக ஆக்கி உங்களை அன்புடன் அப்படி ஆக்குவேன். இதுவே உண்மை, அதில் எந்த ஐயமும் இல்லை. அதை கேட்டதும் 2 கடவுள்களும் தங்கள் மனதில் மகிழ்ச்சியுடன் சொர்க்கத்திற்கு சென்றனர். நாசத்தியர்களை சோமனுக்கு தகுதியானவர்கள் என்று கூறி ஷாவணன் ஒரு யாகம் செய்தார். தேவேந்திரன் அவரிடம், அவர்கள் தேவர்களின் மருத்துவர்கள் மட்டுமே, அந்த தொழிலால் அவர்கள் இழிவானவர்கள். தாமே அவர்களுக்கு சோமனை அர்ப்பணித்தால் நான் தம்மை பயங்கரமான இடியால் தாக்க வேண்டி இருக்கும். இவ்வாறு கூறப்பட்டவுடன் பார்கவர் புன்னகையுடன் தேவேந்திரனை கண்டார். தேவேந்திரன் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்பதனை உணர்ந்த அவர், நான் மகேஸ்வரரை, மகா தெய்வமாகிய ஈசனாரை சாந்தி அடைய செய்ய போகிறேன். சக்கரர் அவருடைய சேவகன் மட்டுமே. தேவேந்திரன் ஈசனாரின் சேவகர் மட்டுமே.
எல்லா தேவர்களும் அவருடைய கட்டுப்பாட்டில் உள்ளனர். அவர் பிரபஞ்சத்தின் திறமையான பாதுகாவலர். அவர் படைப்பவர் மற்றும் அழிப்பவர். இதை கூறிய பிறகு தேவி ஷாவணன் மகாகாலவனத்திற்கு சென்றார். ராமேஸ்வர தேவரின் வடகிழக்கில் அமைந்திருந்த லிங்கத்தை உன்னத இதயம் கொண்ட ஷாவணர் பக்தியுடன் சாந்தப்படுத்தினார். ருத்ரர் அவரை கண்டு மகிழ்ந்தார். அவர் அவருக்கு இடி பயத்திலிருந்து விடுதலை அளித்தார். சாந்தியினால் மகிழ்ச்சியடைந்த இந்த லிங்கத்தின் சக்தியால் பார்கவர் தேவேந்திரன் தாக்கவிருக்கும் போதும் அவரது கரத்தை முடக்க முடியும். இதற்கிடையில் லிங்கத்தின் நடுவிலிருந்து நெருப்பு சுடர்கள் வெளிப்பட்டன. அனைத்து குழுக்களும் தேவர்கள் அந்த தீப்பிழம்புகளால் எரிந்தனர். புகையால் சோர்வடைந்து குருடர்களாகி அவர்கள் தடுமாறும் குரலில் கூறினார்கள், பாலாவை அழித்தவரே, அஸ்வினிகள் சோமசாற்றை பருகட்டும். தேவர்களின் வார்த்தைகளை கேட்டதும் பயந்து போன சக்ரன் குனிந்த தோள்களுடன் வணங்கி, பார்கவ முனிவரே, இன்றிலிருந்து அந்த அஸ்வினிகள் சோமசாற்றை அருந்துவார்கள். நான் உண்மையை கூறுகிறேன். துறவியே, நீங்கள் ஒரு விருந்தினரை, அதாவது தன்னைத்தானே தாக்கிய குற்றத்தை செய்ய மாட்டீர்கள். லிங்கத்தின் சக்தியால் தான் நான் காமமற்றவனாகிவிட்டேன். எனவே தங்கள் பெயரால் அதன் புகழ் பூமி முழுவதும் பரவும். தேவி, உன்னத இதயம் கொண்ட ஷாவண முனிவரால் இது சாந்தப்படுத்தப்பட்டதால் இந்த லிங்கம் 3 உலகங்களிலும் ஷாவணேஸ்வர லிங்கம் என்று நன்கு அறியப்பட்டது. தேவர்களின் தலைவரான ஷாவணேஸ்வரரை மக்கள் பக்தியுடன் வழிபட்டால் அவர்களின் பிறப்பிலிருந்தே தோன்றிய அனைத்து பாவங்களும் உடனடியாக அழிந்துவிடும். ஷாவணேஸ்வரர் என்ற இறைவனை தினமும் தரிசிப்பவர் எதிர்கால பிறப்புகள், முதுமை மற்றும் நோய்களிலிருந்து விடுபட்டு விடுதலை பெறுவார். ஷாவணேஸ்வரரை காண்பதன் மூலம் அடைய மிகவும் கடினமாக இருந்தாலும் மன ரீதியாக உருவான அனைத்து ஆசைகளையும் மனிதன் பெறுவான். என் அன்பான பெண்ணே, ஷாவணேஸ்வர தேவரை தொடர்ந்து தரிசிப்பவர்கள் உடலை விட்டு வெளியேறிய பிறகு என் உலகத்திற்கு செல்கிறார்கள். அற்புதமான மற்றும் அனைத்து பாவங்களையும் அளிக்கும் இந்த புண்ணிய கதையை கேட்பவர் ஒரு புண்ணிய ஆன்மா. அவர் சந்தேகத்திற்கு இடமின்றி உயர்ந்த தெய்வீக வசிப்பிடத்திற்கு செல்கிறார். பெரும் புகழை பெற்ற பெண்மணி, பக்தி இல்லாதவர் மற்றும் புனித சடங்குகளில் அலட்சியமாக இருப்பவர் எப்போதாவது லிங்கத்தை கண்டாலும் அவர் யோகிகளுக்கு மட்டுமே அணுகக்கூடிய புண்ணிய இலக்கை அடைகிறார். பல்வேறு வண்ண மலர்களால் ஷாவணேஸ்வர தேவரை வணங்குபவர்கள் உலக இருப்பு என்ற கடலை கடந்து மிகப்பெரிய உலகத்தை அடைகிறார்கள். ஷாவணேஸ்வர தேவரின் பாவங்களை அழிக்கும் சக்தி தங்களுக்கு விவரிக்கப்பட்டுள்ளது. ஈசனார் கூறினார். அடுத்து கண்டேஸ்வரரின் மகத்துவத்தை கேளுங்கள். ஷாவணேஸ்வர லிங்கத்தின் மகிமை இவ்வாறு நிறைவடைகிறது.